அம்மன் கோயில்கள்லயே பண்ணாரி அம்மன் கோவில் மிகவும் புகழ்பெற்றது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்ன வனப்பகுதியான இங்க ஆடு மாடுகள் மேய்க்க விவசாயிகள் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அப்படி ஆடு மாடுகள் மேய்க்கும் போது விவசாயி ஒருவர் தன்னுடைய மாடு தினமும் தனியா சென்று வர்றத கவனிச்சிருக்காரு. அந்த பசுவை பின்தொடர்ந்து போகும்போது அந்த பசு வேங்கை மரத்துக்கு அடியில தாமாகவே பால் சுரந்திருக்கு. இந்த அதிசயத்தை அறிஞ்ச அந்த ஊர் மக்கள் அங்க இருக்கிற புட்கள் செடிகள் எல்லாம் அகற்றி பார்க்கும்போது சுயம்புலிங்க திருமேனி இருக்கிறத பார்த்தாங்க. அப்போ அங்கிருந்த ஒரு பக்தருக்கு அருள் வந்து, மக்களுக்கு வழித்துணையா இருக்கிறேன், தனி கோயில் எழுப்பி பண்ணாரி அம்மனா என்ன வழிபடுங்கன்னு சொல்லுச்சு. கருவறையில கற்சிலையா இருக்கிற இந்த அம்மன் அமர்ந்த கோலத்துல வலப்புறமோ இடப்புறமோ மேல 2 கைகளும் கீழே 2 கைகளும் தாங்கி 4 கரங்களோட காட்சி தருகிறாள். இடது கீழ்கரத்துல குங்கும கிண்ணமும், மேல் கரத்துல சங்கும், வலது கீழ்கரத்துல உடைவாளும், மேல் கரத்துல உடுக்கையும் தாங்கிய கோலம் பக்தர்களை ரொம்பவே பரவசப்படுத்துது. கருவறைக்கு எதிரில் இருக்கிற மரம் அன்னை அமர்ந்த மரமா போற்றப்படுது. ஆண்களை காக்க வாளையும் பெண்களை காக்க குங்குமத்தையும் எந்த நேரமும் தன் கரங்கள்ல தாங்கி நிக்கிறா தெற்கு நோக்கிய சுயம்பு அம்மன். மூலவரான அம்மன் தெற்கு முகமா அமைஞ்சிருக்கிறதால பிரதான வாயிலும் தெற்கு முகமாவே அமைஞ்சிருக்கு. அன்னை அமர்ந்த வேங்கை மரம் தலைமரமாகவும் தெப்பக்கிணறு தீர்த்தமாகவும் அமைஞ்சிருக்கு. தீராத நோய் தீர, உடல் குறைபாடுகள் நீங்க, திருமண வரம் பெறன்னு நாட்டுல பல்வேறு இடத்துல இருந்து பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்த வண்ணம் இருக்கிறாங்க. பங்குனி மாதத்துல பூக்குழி அப்படின்னு சொல்லக்கூடிய தீமிதி திருவிழா இந்த கோவில்ல மிகவும் சிறப்பா நடைபெறுது. சத்தியமங்கலத்துல இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவுல தேசிய நெடுஞ்சாலையில வனப்பகுதியில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு.